السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله: لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد. وأيضا قال: لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த புனிதமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான ஒரு மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மக்கா அல் முக்கர்ரமா, மதீனா அல் முனவ்வரா என்ற இரு அற்புதமான இடங்கள், ஊர்களுக்கு உலகின் நாலாபுரத்திலிருந்தும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் சென்று ஜியாரத் செய்யக்கூடிய, தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான இரு நகரங்கள். அதிலும் குறிப்பாக மக்கமா நகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நகரம், மதீனமா நகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம். இந்த இரண்டு புனித நகரங்களிலே ஆஷிகீன்களுடைய, பெருமானாருடைய முஹப்பத்தின் உச்சத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்களுடைய நகரமாக மதீனத்துல் முனவ்வரா விளங்கி கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் அந்த மதீனத்துல் முனவ்வராவை பார்க்காமல் வருவதில்லை. அவர்கள் கண்டிப்பாக அந்த மதீனத்துல் முனவ்வராவை பார்த்துவிட்டு தான் வர வேண்டும். மதீனா எவ்வளவு சிறப்பு பெற்றது! மக்கமா நகரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களை சுற்றி இருந்தவர்கள் கயவர்கள், கொடியவர்கள், நபியை துன்புறுத்தியவர்கள், நபியை ஏற்றுக்கொண்டவர்களை கடுமையான தொல்லைக்குள்ளாக்கியவர்கள், நபியை வாழ விடாமல் செய்தவர்கள், நபியினுடைய அமைதிக்கும் நபியினுடைய வாழ்க்கைக்கும் எதிராக நின்றவர்கள். இது மக்காவாசிகள், நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவாசிகளுடைய சிந்தனை. மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று வெளியே வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கமா நகரை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே வருகிறார்கள். நான் பிறந்த இடம், என் மூதாதையர்கள் வாழ்ந்த இடம், என் தாய் தந்தையர்கள் பிறந்த இடம்,
என் உற்றார் உறவு நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், என்னுடைய உணர்வோடு கலந்த ஊரை விட்டும் நான் வெளியே செல்கிறேன் என்ற உணர்வோடு வெளியே சென்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வாழ்வதற்கான எந்த சூழ்நிலையும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. சுற்றி இருந்தவர்கள் அதற்கான எந்த விதமான வழிகளையும் தரவில்லை. நான் மதீனா எப்படிப்பட்ட நகரம் என்று எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆஷிகீன்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆஷிகீன்கள் பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலர்கள் வாழ்ந்த இடம். காதல் உணர்வு பொங்க மதீனாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நபி எப்பொழுது வருவார்கள்? நாம பார்க்கிறோம், 1000 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது எடுத்த அந்த மெசேஜ் என்ற அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த சாதாரண பேரிச்ச மரங்கள், அதற்கு மேலே ஏறி நிற்பார்கள் மக்கள். கடுமையான வெயில், அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை தாங்கிக் கொண்டு நபி அவர்களுக்காக வரவேற்புக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அங்கெங்கே இருக்கக்கூடிய முகடுகள் மேல் நின்று அவர்கள் நபி அவர்களுடைய வரவை எதிர்பார்த்திருப்பார்கள். காதல் உணர்வு வெளிப்பட்ட பூமி மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இவ்வளவு நேசம், அன்பு, முஹப்பத். நபி அவர்கள் வருகிறார்கள். ஏதோ ஒருத்தர் இருக்க வாழ இடம் இல்லாம ஒரு ஊரை விட்டுட்டு வெளியே வராரு, வந்தவரை கடவுடன் உள்ள கொண்டு போய் உட்கார வைத்து விட வேண்டும் என்பதல்ல, வரவேற்றார்கள். நபி அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள் என்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார்கள். தஃபடித்தார்கள். தாலஅல் பத்ரு அலைனா என்று பாடினார்கள். வாஜப ஷுக்ரு அலைனா, அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுக்கு இந்த நபியை எங்களுடைய ஊருக்கு அனுப்பியதுதான். இத்தனை நாள் எங்களுடைய ஊருக்கு வந்து கொண்டிருந்த சந்திரன் உண்மையான சந்திரன் அல்ல, இன்றுதான் எங்களுடைய ஊரில் சந்திரன் உதித்திருக்கிறது. இப்படியெல்லாம் தங்கள் காதலை வெளிப்படுத்திய இறை காதலர்கள், நபி நேசர்களுடைய உணர்வு பொங்கியதுதான் மதீனா. மதீனா சாதாரண ஊர் அல்ல, அது ஒரு உணர்வு, ஆஷிகீன்களுடைய உணர்வு அது. அப்படியெல்லாம் மக்கள் வரவேற்ற பூமி. அவர்களை அன்றைய நாள் முதல் கண்ணின் இமை போல் பாதுகாத்து இன்றும் அந்த மதீனா பூமி நபி அவர்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது. அன்று அந்த அன்சாரிகள் தாலஅல் பத்ரு என்று ஆரம்பித்து நபியை கொண்டாடிய கொண்டாட்டம் இந்த வினாடி வரை அந்த மண் பெருமானாரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு பூமி! காதல் உணர்வு பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமியில் லட்சக்கணக்கான ஆஷிகீன்கள் அலை மோத உள்ளத்தில் முஹப்பத்தோடு அந்த மண்ணை சென்று பார்க்க இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு உயர்வானது! இறை காதலிலே ஒரு கவிஞர் படிக்கிறார்கள், हाजियो आओ शहंशाह का रोजा देखो, हाजियो आओ शहंशाह का रोजा देखो, काबा को देख चुके काबे का काबा देखो. ஹாஜிகளே எல்லோரும் வாருங்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசருடைய ரவுதாவை வந்து பாருங்கள். நீங்கள் காபாவை பார்த்து விட்டீர்கள், மக்காவினுடைய காபத்துல்லா ஷரீஃபை நீங்கள் பார்த்து முடித்து விட்டீர்கள். காபாவுக்கே காபா யார் தெரியுமா? எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். காபாவுடைய காபாவை நீங்கள் அத்தனை பேரும் தரிசிக்க வாருங்கள். காபாவை மட்டும்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த காபாவை கோடான கோடி உள்ளங்கள் உலகத்தின் ஏதேதோ பாகத்தில் இருந்து முன்னோக்குகிறார்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காபாவை ஒரு உள்ளம் நேசித்தது. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. நபியே, நீங்கள் தொழுகையில் நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த உள்ளத்திலே கஅபா கிப்லாவாக மாறினால் நல்ல இருக்குமே என்று நீங்கள் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பிய கஅபாவை நான் கிப்லாவாக மாற்றுகிறேன், உடனே உங்களுடைய முகத்தை திருப்புங்கள்.
கஅபாவை கிபிலாவாக மாற்றிய கிபிலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கஅபாவை ஹாஜிகளே வாருங்கள் வந்து சந்தியுங்கள். கஅபாவினுடைய கஅபா மதீனத்துல் முனவ்வரா. கஅபாவை நம்முடைய இதயத்தின் இதயமாக மாற்றியவர்கள் நம் இதயத்தை வேந்தரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனத்துல் முனவ்வராவை ஹாஜிகள் எல்லாம் சந்திக்க இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த உணர்வோடு, அந்த இஷ்கோடு, அந்த முஹப்பத்தோடு நமக்கும் பலமுறை அந்த மதீனாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம் குடும்பத்தாருக்கு, நம் சந்ததிகளுக்கு அந்த காதல் உணர்வை அங்கு நேரில் சென்று பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. மதீனத்துல் முனவ்வரா பாவங்கள் போக்கும் மண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா யத்ரிபின் பக்கம் செல்லும்படி அல்லாஹ் சொன்னான். வஹியல் மதீனத்து தன்ஃபில் நாஸ் கமா யன்ஃபில் கீரு கபஸல் ஹதீத். இரும்பு கொல்லன், அந்த இரும்பு கொல்லனுடைய நெருப்பு எப்படி இரும்பினுடைய துருவை நீக்கிவிடுமோ, அதே போல் மதீனாவினுடைய அந்த வாசனை, மதீனாவுக்குள்ளே போன ஒருவர் பாவங்கள் நீங்கிவிடும். அவர் போய் நின்று இஸ்திக்ஃபார் செய்யறாரா, தொழுறாரா, ஜியாரத் செய்யறாரா, இது எல்லாம் இன்னொரு புறம். மதீனா இரும்பில் இருக்கக்கூடிய துரு நீங்குவதை போல் மனிதனுடைய பாவத்தை நீக்கிவிடும். உள்ளே சென்று மதீனாவினுடைய அந்த மண் வாசனை ஒருவன் நுகர்ந்து விட்டாலே பாவ மன்னிப்பு என்று சொன்னார். அந்த மண்ணுக்குள்ளே நுழைந்தார், அந்த புனித மண்ணை முத்தமிட்டார். துர்பத்து அர்தினா பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்ஃபா பிஹி ஸகீமுனா. பெருமானார் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, எங்களுடைய இந்த பூமியினுடைய மண்ணை கொண்டு எங்களுடைய நோயாளிகளுக்கு ரப்பே நீ ஷிஃபாவை தருவாய். மதீனத்து மண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதன் மூலம் நோயாளிகளுக்கு ரப்பே நீ ஷிஃபாவை கொடு. மதீனா சாதாரண மண் அல்ல, மதீனத்து பூமி சாதாரண பூமி அல்ல. அதில் ஒரு மண்ணை நாம் எடுத்து வாயில் போட்டால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணமாக அது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட மதீனாவை எங்களுக்கு பிரியமாக்கிவை என்று துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஜஅல் அஃஇதத்தன் நாஸி தஹ்வி இலைஹி. மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இதன் பக்கம் திரும்பக்கூடியதாக யா அல்லாஹ் நீ ஆக்கி கிருபை செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு கேட்ட துஆ. ரப்பனா யா அல்லாஹ் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த பூமியிலே வாழக்கூடிய ஈமான் கொண்ட மக்களுக்கு ரப்பே அவர்கள் பழங்களில் நீ ரிஸ்கில் பரக்கத் செய், அவர்களுடைய குடும்பத்தில் பரக்கத் செய், அவர்களுடைய வாழுமிடத்தில் பரக்கத் செய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இங்கே வந்து விட்டார்கள். வந்துவிட்ட பிறகு கிளைமேட் ஒத்துக்கலை. சஹாபாக்களுக்கு மக்காவிலிருந்து புது ஊருக்கு வந்த உடனே அந்த காலம், சூழ்நிலை, அந்த தட்பவெப்பம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்தது. மண்ணுக்கு அந்த புதுசா ஒரு மண்ணுக்கு வந்த உடனே அந்த மண்ணினுடைய அந்த இயற்கை நிலைமை அவர்கள் உடலோடு ஒத்து போகவில்லை. எத்ரிபாக இருந்த அந்த எத்ரிபனுடைய மண் சஹாபாக்களுக்கு பல நோவினைகளை, பல சிரமங்களை தந்தது. எத்ரிபனுடைய அந்த மண் வாசனை சஹாபாக்கள் உடலில் நோயை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துல் முனவ்வராவாக அதை மாற்றி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த கால சூழ்நிலையை மிகவும் விருப்பமானதாக ஆக்கி வைப்பாயாக. மதீனாவை நாங்கள் மக்காவை நேசித்ததை விட 2 மடங்கு அதிகமாக ஆக்கி கொடு. பெருமானார் கேட்ட இந்த துஆவிற்கு பிறகு அந்த மண் மதீனத்துல் முனவ்வராவாக மாறியது. அந்த வாசனை, மண் வாசனை சஹாபாக்களுக்கு பிடித்ததாக மாறியது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு
எத்தனை லட்சக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு வந்தாங்க முஹாஜிர்கள். வீடு இல்லை, மனைவி மக்களை விட்டுவிட்டு வந்தார்கள், வியாபாரத்தை போட்டுவிட்டு வந்தார்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்கள் எல்லாம் விட்டுவிட்டு நிராயுதமாக மதீனாவிற்கு வந்தார்கள். ஏதோ வாழத்துக்கு முடியல, ஈமான காப்பாற்றிக் கொள்ள முடியல, நீங்க வந்துட்டோம், இப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இப்போ நம்ம அங்க போய் வாழ்ந்து விடலாமே, நம்முடைய லட்சக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளலாமே, திரும்பவும் நாம் பிறந்த பூமின்றது சாதாரணமா? ஒரு மனிதனால இந்த இடத்தில் தான் வாழ்ந்த இடத்திலிருந்து ஒரு 2 வருஷம் துபாயில போய் வேலை செய்ய போடான்னா நிறைய பேரால போக முடியல, இந்த இடத்தை விட்டுட்டு போக முடியாது. சென்னையில நாம நிறைய பேர் செட்டில் ஆயிருக்கிறோம். ஆனாலும் கூட இங்க இவ்வளவு வசதிகள், அற்புதமான அபார்ட்மெண்ட், பிளாட், நாம போகக்கூடிய கார், ஏசி கார்ல போறோம், நாம் சாப்பிடக்கூடிய உணவு விலை உயர்ந்த ஹோட்டல்கள்ல சாப்பிடுறோம். இருந்த பொழுதிலும் தான் பிறந்த வாழ்ந்த மண்ணுக்கு போயிட்டான்னு சொன்னா அங்க சாதாரண கைலி கட்டி வாழ்வதில் இருக்கக்கூடிய சுகம் இங்கே அவன் ஏசி காரிலே அவன் டிப்டாப்பாக கோட்டு ஷூட் போட்டு உட்காரதுல இருக்காது. அந்த வாசனையும் அந்த அனுபவத்தையும் வருடத்தில் ஒரு நாள் ஒரு சில நாட்களாவது போய் உணர்ந்தால்தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. அந்த ஊரை போய் பார்க்க வேண்டும், அந்த பழைய ஓட்டு வீட்டில் அவன் ஒரு 2-3 நாட்களாவது இருக்க வேண்டும். அவன் சிறு வயதில் நண்பர்களோடு விளையாடிய அந்த மலைகளை, காடுகளை சென்று பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு கூரை போட்டிருக்கக்கூடிய டீ கடையில போய் உட்கார்ந்து டீ குடிக்க வேண்டும். அந்த ஒரு நாள் போய் அந்த கடையில உட்கார்ந்து குடிக்கிற டீயுடைய இன்பம் இங்க எவ்வளோ பெரிய பெரிய சாய் கிங்ல உட்கார்ந்தோ, சாம்கோல உட்கார்ந்தோ, புகாரில உட்கார்ந்தோ குடிக்கக்கூடிய டீயினுடைய இன்பத்தை விட அலாதியானது. இதுதான் பிறந்த மண்ணுடைய பாசம். அங்கே வசதிகள் தேவையில்லை, நான் வாழ்ந்த அந்த அடிச்சுவடுகள் அங்கே இருக்கின்றன, அது போதும். சஹாபாக்களுக்கு மக்கா என்பது அப்படித்தான். தான் பிறந்த ஊர், தன்னுடைய உடலோடும் உயிரோடும் மூச்சு காற்றோடும் கலந்த ஊர் அது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இப்போ என்ன செய்திருக்கலாம்? இத்தனை வருஷம் வாழ இடம் இல்லாம தான் இங்க வந்தோம், இப்பதான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சே, ஃப்ரீ ஆயாச்சே, எல்லாத்தையும் மக்காவில் இஸ்லாம் முழுமையாக வந்து விட்டது, இனிமே நாம எல்லாம் போய் மக்கால செட்டில் ஆனான்னு போனாங்களா சஹாபாக்கள்? இல்லை. பெரும்பாலான சஹாபாக்கள், 99% உள்ள சஹாபாக்கள் மதீனாவிற்கு வந்து பெருமானாரோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று வரை அவர்களுடைய சந்ததிகள் மதீனாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சொந்த ஊர் மக்கா, அங்கேதான் அத்தனையும் இருக்கிறது, லட்சங்கள் இருக்கின்றது. வெறும் வாழ்ந்த சுவடுகள் அல்ல, தன் சொத்து பத்துகள் இருக்கின்றன. ஆனாலும் எங்களுக்கு மதீனா தான் பிரியமானது. நபி அவர்கள் கேட்ட ஒரே ஒரு துஆ, மதீனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமானதாக ஆக்கி காட்டினார்கள். அங்கே இருந்துதான் ஈமானிய ஜோதி, இஸ்லாமிய உணர்வு உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். முதல் விளைச்சல், நபி அவர்கள் சஹாபாக்களோடு மதீனாவிற்கு போன பிறகு பேரித்த பலத்தினுடைய விளைச்சல், விவசாயம் பண்ணி விளைச்சல் அறுவடை செய்து கொண்டு வர்றாங்க. நபி அவர்கள் அந்த முதல் பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்தில் வருவார்கள். ஜாஊ பிஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா அஹதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அந்த பேரித்தம்பளத்தை எடுத்துவிட்டு சொல்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, யா அல்லாஹ் இந்த எங்களுடைய பேரித்தம்பளத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. வஃபீ அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊரில் நீ பரக்கத் செய்வாயாக. வபாரிக் லனா ஃபீ சாயினா வ முத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய மறைக்கால், அவர்களுடைய அளவு, அதிலே நீ பரக்கத் செய்வாயாக. சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம அப்தக் வ கலீலக் வ நபியக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அடிமை, உன்னுடைய நேசர், உன்னுடைய நபி. அவர்கள் துஆ செய்தார்கள், மக்காவை சிறப்புப்படுத்தி இருக்கிறாய். வ இன்னி அப்துக் வ நபியுக், நானும் உன்னுடைய அடிமை யா அல்லாஹ், நானும் உன்னுடைய நபியாக இருக்கிறேன். வ இன்னஹு தஆக லி மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு துஆ செய்தார்கள். வ இன்னி அத்ஊக லி மதீனா, நான் மதீனாவிற்காக துஆ செய்கிறேன்.
மதீனாவிற்காக நான் துஆ செய்கிறேன். பிமிஸ்லி மா தஆக லி மக்கா, மக்காவிற்கு அவர்கள் துஆ செய்ததை போல் மதீனாவிற்கு நான் துஆ செய்கிறேன் என்றார்கள். இன்று அந்த மதீனத்துல் முனவ்வரா ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேரித்தம்பழத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அதை வழங்குவார்கள். அதனால தான் நாமளும் இன்னைக்கு நிறைய வழக்கம் என்ன, சம்பளம் வந்ததுன்னு சொன்னால், வியாபாரத்தில் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்களை வாங்கி தருவோம். இது நபியினுடைய சுன்னத். ஒவ்வொரு முறை நபி அவர்கள் மதீனத்து வாசிகள் விவசாயம் பண்ண முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு வருவாங்க. நபி அவர்கள் இதை போல் துஆ செய்வார்கள், சிறுவர்களுக்கு அதை கொடுப்பார்கள். எல்லா ஊரிலும் அரபு நாடுகளில் பேரித்தம்பழம் இருக்கலாம், ஆனால் மதீனத்து பேரித்தம்பழத்தில் பரக்கத் அதிகம். காரணம், அது நபி அவர்களுடைய துஆவை பெற்ற மிக ஸ்பெஷலான பேரித்தம்பழம். அது இப்படி நபியினுடைய துஆவை பெற்று ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனாவை காணக்கூடிய கண்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றது, எவ்வளவு புனிதம் பெற்றது. அந்த கண்கள் என்ன செய்ததென்று தெரியவில்லை. அல்லாஹ் அவன் தூதருடைய ஜொலி ஜொலிக்கும் அந்த பட்டணத்தை பார்க்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து மண்ணிலே துயில் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆஷிகீன்கள் அவர்களை ஜியாரத் செய்கிறார்கள். வெறுமனே ஜியாரத் செய்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு வருவதில்லை. எத்தனையோ ஆஷிகீன்கள், இறை நேசர்கள் நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி கேட்பார்களோ அப்படியே கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கு, நீங்க உடனே எனக்கு கொடுக்கணும். நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் வரலாறிலே பார்க்கிறோம். ஹஸரத் சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், யா ஆயிஷா, எங்கள் தாயே, கடுமையான பஞ்சம் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃபுக்கு செல்லுங்கள். மேலே அந்த கபர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மஸார் ஷரீஃபினுடைய முகத்தை கொஞ்சம் திறந்து வானத்தை நோக்கி பார்க்க வையுங்கள். பார்க்க வைத்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக வ அஸ்அலுக பின் நபி ஸல்லல்லாஹு பி நபியிர் ரஹ்மா. யா அல்லாஹ், உன் அருள் பொங்கக்கூடிய நபியின் பொருட்டால் நான் உன்னிடம் கேட்கிறேன். நாங்கள் நபியை முன்னோக்கி உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம், நீ எங்களுக்கு தர வேண்டும். ஃபசுகு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பஞ்சத்தை தீர்த்தான். அவர்கள் துஆ கேட்ட சில நிமிடங்களிலே அல்லாஹ் மலையை கொடுத்தான். இன்னும் சில ஆஷிகீன்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சையத் அபு முஹம்மது அப்துஸ் ஸலாம் ஹுசைனி ரஹிமஹுல்லாஹ் மதீனாவிற்கு ஜியாரத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய அந்த நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க. நான் மதீனாவிற்கு போனேன், 3 நாட்கள் வரை சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட கையில் காசு இல்லை வாங்குறதுக்கு. உடனே நான் மிம்பருக்கு அருகாமையில் சென்று 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு சொன்ன, யா ரசூலல்லாஹ், 3 நாளாக எதுவுமே நான் சாப்பிடலை, கடுமையான பசி வயிற்றை கிள்ளுகிறது, என்ன செய்யறது தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறது, யாரிடம் போய் வெட்கத்தை மானத்தை விட்டுட்டு போய் கேட்கறது, எங்களுக்கு தாங்கள் தான் உணவு தர வேண்டும் என்று சொல்லி அப்படியே அந்த மெம்பர் பக்கத்திலே படுத்து தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஆனது, ஒரு மனிதர் வந்து என்னை எழுப்புகிறார். அன்பரே, எழுந்திருங்கள், எழுந்துருங்க அப்படின்னு எழுப்புறார். எழுந்து அவரை பார்த்தால் அவர் கையில் ஒரு மர பாத்திரம் இருக்கிறது. அதிலே நெய், கறி, நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்யக்கூடிய அரபுகளுடைய சரீத் என்ற அந்த மிகச் சுவையான உணவு சுட சுட அதில் இருக்குது. அவர் எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் குழந்தைகள் 3 நாட்களாக இந்த சரீத் என்ற உணவு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தது. நல்லா கவனிக்கணும். 3 நாள் என் பிள்ளைங்க இந்த சரீத் உணவை கேட்டுட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து, கூலி வேலை செய்து, காசு சம்பாதித்து, அதற்கு தேவையான கறி வாங்கி, நெய் வாங்கி, எல்லாம் வாங்கி வீட்டில் செஞ்சு சமைச்சு வச்சுட்டேன். சமைச்சு வச்சுட்டு தூங்கியாச்சு. நான் கொஞ்ச நேரம் படுத்தேன். கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள்.
வந்து சொன்னார்கள், என் அருமை தோழரே, எனது நேசரே, உன்னுடைய ஒரு சகோதரர் என்னுடைய மிம்பர் படியிலே பசியாக தவித்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே நீ முதலில் இதை கொண்டு போய் அவரிடம் சாப்பிட கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் சொன்னார்கள். உங்களை கனவில் காட்டினார்கள். அதனால் நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்காமல் நேராக எடுத்து கொண்டு உங்களிடம் வந்துவிட்டேன் என்று அவர் சொன்னார். அவர்கள் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் ஷுக்ர் செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் அந்த இடத்தை விட்டு சென்றேன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு இரண்டு சம்பவங்கள் அல்ல, 1000 சம்பவங்கள் கனவிலும் நினைவிலும் அவர்கள் கேட்டதை நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் ரௌதுர் ரயாஹீன் ஃபி ஹிகாயத்து சாலிஹின் போன்ற அற்புதமான கிதாபுகளிலே இந்த வரலாறுகள் நிறைந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நின்று நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் அன்னஹும் இல்ஸலமு அன்ஃபுஸஹும். நபியே, நீங்கள் சஹாபாக்களிடம் சொல்லுங்கள், தோழர்களே, உங்களில் யாராவது அநீதி செய்து கொண்டால், பாவம் செய்து விட்டால், அநியாயம் செய்து விட்டால், குற்றம் இழைத்து விட்டால், தவறு செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதணும். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுன்னு கேட்கணும். இதுதானே செய்யணும். அல்லாஹ் சொல்கிறான், ஜாஊக, அவர்கள் பாவம் செய்த அடியார்கள், தன் நஃப்ஸுக்கு அநீதம் செய்து கொண்ட அடியார்கள் உங்களிடம் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களிடம் வர வேண்டும். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்கள் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு என்று உங்கள் சன்னிதானத்தில் இருந்து கேட்க வேண்டும். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்த பிறகு வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலாகிய தாங்களும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய இந்த தோழரை நீ மன்னித்து விடுறே என்று கேட்டால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அவர்கள் அல்லாஹ்வை பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணையாளனாகவும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். பாவமே என்னவென்று தெரியாமல் ஒரு சில தவறுகளை செய்த சஹாபாக்கள் நபியினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை எத்தனை பாவங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு மாறுகளை நாம் அல்லாஹ் ரசூலுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உண்மையான மன்னிப்பு பெருமானாருடைய சன்னிதானம் மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கிறது. ஒரு அடியான் இங்கே இருந்து கொண்டு துஆ செய்யும் பொழுதும், யா அல்லாஹ் பெருமானாருடைய வசீலாவை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன், என்னை மன்னித்து விடு, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி விடு என்று கேட்டால் அதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்காக கையேந்துகிறார்கள். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், தேவைகளை நிறைவேற்றுகிறான். எனவே அந்த புண்ணிய பூமியை எத்தனை லட்சக்கணக்கான ஆஷிகீன்கள் இந்த நாள் வரை பார்த்திருக்கிறார்களோ, காதல் போதை அறிந்திருக்கிறார்களோ, அத்தகைய கண்களாக அல்லாஹ் நம் கண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த புனிதமிக்க மதீனத்து மண்ணை முத்தமிடுவதற்கும் புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீன புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே என்று சொன்ன அந்த உணர்வுகளை அந்த மதீனத்து மண்ணில் நின்று பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பலமுறை ஹஜ் உம்ராவுடைய நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதிலும் குறிப்பாக பெருமானார் தொழில் கொள்ளும் இல்லத்தில் இருந்து துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த சஹாபாக்கள் நபி அவர்களோடு வாழ்ந்த அந்த உணர்வை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.